ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் அந்த கேஸ் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அதை 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறீங்களா என்னான்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டை வந்து 2 பேரும் இது பண்ண அனுமதிச்சது. தனித்தனியாக மீட் பண்ணலாம், பேசிக்கலாம் அப்படின்னு. அவங்க யாரும் மீட் பண்ணிக்கவே இல்லை. ஐஸ்வரி கணேஷுடைய இல்ல திருமணத்தில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இது வெடிச்சது. ஐஸ்வரி கணேஷ்காக திருமணத்தை மறக்கடிச்சிட்டார் அவர். அன்றைக்கி நடந்த அவ்வளோ 10,000 கோடி 1000 கோடிக்கான செலவை மறக்கடிச்சிட்டார். கனிஷா வந்த பிறகு, கனிஷா ரெண்டு பேரும் கைகோத்து வந்த பிறகு இன்னும் காண்டாயிட்டாங்க 2 பேரும். இவங்க கண்ணெல்லாமே நினைவு எல்லாமே பணம் 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 தான். பணம் குறித்து தான் பேசி. இப்போ கூட விவாகரத்து வந்து கூட கனிஷாவுடைய மேட்டரை இவங்க கையில் எடுத்து இவரை வந்து சந்தேகப்பட்டு கொடைக்கானலில் இருக்கிற அவுடோர் ஷூட்டிங்கில் அங்கே கனிஷா வந்திருக்காங்க, அந்த ரூமில் இருக்காங்க, போய் பாருன்னு மேக்கப் மேனை வச்சு வீடியோ கால் எல்லாம் எடுத்து இது பண்ணது இவங்க தான். சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்ட மாதிரி தான் இவங்க. அவர் வந்து கனிஷா மீட் பண்ணார், இது பண்ணார், போயாச்சு, குடும்பத்தோடு இருந்துட்டு இருக்கார். நீங்கள் அடிக்கடி வந்து அவர் மேலே சந்தேகப்படுறீங்க இல்லையா? யார் கூட பேசினாலும் ஏன் அவங்க கூட பேசினேன், அவர் உங்கள் கூட தானே இருந்தார் பொறுமையாக. நீங்கள் 2 வருஷம் முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்க, என் கணவர் மாதிரி இல்லை, என்னை அவ்வளோ தாங்கு நகராரு, என்னை உயிராக நேசிக்கிறாரு, இல்லை அவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு இவங்க தானே சொல்லியிருக்கீங்க. இப்போவும் நீங்கள் வந்து அந்த காசு விஷயத்தை தான் பேசுகிறீங்க, காசுக்காக தான் பார்க்குறீங்களே தவிர அவரோடு நான் முரண்பட்டு நடந்துட்டேன், அவருடைய அப்பா அம்மாவை மதித்து அவங்க கூட நான் அங்கே வீட்டில் போய் தங்கலை, அல்லது அவருடைய மனசு நோக்கிற மாதிரி நடந்துட்டேன், அதை வந்து நான் விட்டுட்டு இனிமேல் சேர்ந்து வாழங்கிற வார்த்தை ஒரு வரவே இல்லையே. 100 கோடி நஷ்டம் அடைஞ்சிச்சு. அவர் போகும்போது சும்மாவாக போனார், 5 கோடி கார் எடுத்துகிட்டு போனார், 5 இது பெரிய இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு சம்பாரிச்சு செருப்பு முத கொண்டு எடுத்துகிட்டு போனார். அது சம்பாரிச்சது அவன் தானே. வாழ வந்த பிறகு 2 குழந்தை பெற்றாச்சு. நீங்கள் புருஷனுங்க தானே சார்ந்து இருக்கணும். மாமியார் வீட்டில் தான் புருஷனுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கணும். அதை விட்டுட்டே நீங்கள் உங்கள் அம்மா வீட்டே சார்ந்து, அம்மா கூட நான் தனியாக இருப்பேன், அம்மா சொல்கிறதா நான் இன்னும் ஒரு பெரிய செல்வந்தருடைய மகள்ங்கிற உங்களை திமிரோட பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? வணக்கம் சார். வணக்கம் சார். ஆமாம் சார், இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி 2 பேரும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிருக்காங்க. ஆமாம். அது வழக்கு எப்படி சார் போயிட்டுருக்கு? திடீர்னு அவங்க ஜீவனாம்சமாக எனக்கு 40 லட்சம் வேணும். ஆமாம். ஜெயம் ரவி மாதம் கொடுக்கணும். மாதம் அது வருஷம் கூட இல்லை, மாதம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம். அது பின்னாடி என்ன சார்? ஏறக்குறைய இப்போ வந்து 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் அந்த கேஸ் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அதை 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறீங்களா என்னான்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டை வந்து 2 பேரும் இது பண்ண அனுமதிச்சது. தனித்தனியாக மீட் பண்ணலாம், பேசிக்கலாம் அப்படின்னு. அவங்க யாரும் மீட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கு கொடுத்து வந்த பிறகு அதுலேருந்து அவர் தனித்தனியாக இருக்கார், இவர் தனியாக, அவங்க தனியாக இருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போது இவருடைய ஐஸ்வரி கணேஷுடைய இல்ல திருமணத்தில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இது வெடிச்சது. அதுக்கு முன்னே வரைக்கும் அந்த ஒரு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவரை நான் விட மாட்டேன், என் கூட தான் நான் அவருக்கு விவாகரத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நீங்கள் அவங்களா விவாகரத்து கொடுத்தா தான் உண்டு, இல்லாட்டி நான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் இழுத்துட்டே போகலாம் அது நீங்கள். ஆனால் இப்போது என்னென்னா அவர் வந்து அதுக்கு வேறு மாதிரி ஒரு ட்ரூஸ் பண்ணிட்டார். அவர் திடீர்னு அவங்கள ஒரு சீனில் கொண்டு வந்து ஐஸ்வரி கணேஷ்காக திருமணத்தை மறக்கடிச்சிட்டார். அவர் அன்றைக்கி நடந்த அவ்வளோ 10,000 கோடி 1000 கோடிக்கான செலவை மறக்கடிச்சிட்டார். அந்தளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பு. மறுநாளும் கூட ஒரு காஸ்டியூம் போட்டு அவங்க இதாக வந்தாங்க, ஒரு 2 பேரும் ஒரு தம்பதி மாதிரி வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பயங்கர கடுப்பாயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், இவங்க வந்து மறைமுகமாக தான் இருந்தாங்க. அவங்க சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன, அந்த அவருக்காக மீட் பண்ண இதுக்கு போகிறாரு, மும்பைக்கு போகிறாரு, கோவா போகிறாரு, கார் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் என் சொந்தக்காரன் நான் எடுத்துகிட்டு போகிறேன், யார்கிட்ட நான் கேட்கணும் அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் எப்போ இவரை வந்து அந்த விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தாரோ அதுலேருந்து அவர் தன்னை வந்து வெளியே வந்துட்டார். அதுக்கு முன்னே நடந்த அந்த அவமானங்கள்லாம் உதறி தள்ளியாச்சு. இனிமேல் நான் தான் கதை கேட்குறேன், நான் தான் இது பண்ணுறேன்னு சொல்ல ஆரம்பித்தார். இப்போ இருக்கிற அந்த வீடு கூட அந்த உங்களை பிரதர்ஸ் படம் இருக்கா இல்லையா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் கொடுத்த அட்வான்ஸில் தான் இது பாருங்க. அவர் கொடுத்த சம்பளத்தில் தான் அந்த வீடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் தங்கியிருக்கார். இப்போ அந்த அவருடைய அப்பா வீட்லேயும் இல்லை, இவர் தனியாக தங்கியிருக்கார். தனியாக பார்க் ஷேடன் பக்கத்தில் தான் அந்த இது பெரிய பில்டிங், அதில் தான் இருக்கார். ஃபுல்லாக ஏறக்கூடிய இவங்க என்னென்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கனிஷா வந்த பிறகு, கனிஷா 2 பேரும் கைகோத்து வந்த பிறகு இன்னும் காண்டாயிட்டாங்க 2 பேரும். அவங்க வந்து பயங்கர காண்டாயிட்டாங்க. அது பயங்கர கடுப்பில் வந்தாச்சு, கடுப்பின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. மாமியாரும் சரி அவங்களும் சரி 2 பேருமே வந்து போட்டு அறிக்கை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவரும் ஒரு 10 பக்கத்துக்கு என்ன ஒரு அறிக்கை கொடுத்தார்.
இனிமேல் அவங்க தான் எனக்கு ஒளி கொடுத்தவங்க, இவங்க தான் இனிமேல் மனைவி இவங்க தான், இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவர் ஸ்டேட்மெண்ட்டே விட்டார். அதுக்காக அவங்க கூட தான் இருக்கார் இப்போது ஏறக்குறைய. அப்போது வந்து நீங்கள் கல்யாணத்தை விவாகரத்துக்கு முன்னாடி இவர் கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னு சொன்னாலும் கூட, அவர் வந்து இந்த இடத்துல வந்து நான் விவாகரத்து தரமாட்டேன்னு சொன்ன இடத்துல இப்போ விவாகரத்துக்கு அவங்களே வந்து நஷ்டஈடு கொடுங்க, அல்லது இத்தனை 40 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு விஷயம். அதுக்கு முன்னே வந்து இவங்க வந்து அவங்க மாமியார் ஒரு இது கொடுத்தாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் வந்து சினிமா படமே தயாரிக்காமல் இருந்தேன், சுந்தர்சியை வச்சு ஒரு படம் எடுத்தேன், அதில் நல்ல லாபம் எனக்கு வந்தது. அதுக்கு பிறகு நான் அப்படியே சும்மா இருந்தேன். என் மருமகன் தான் ரவி சொல்லி தான் நான் வந்து இந்த படங்கள் எடுங்க உங்களுக்கு நல்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து படம் எடுத்து எனக்கு 100 கோடி நஷ்டம் அப்படின்னாங்க. அது வந்து அதில் அதே சமயத்தில் வந்து அவர் தரப்பில் என்ன வந்து அவர் சொல்லலை, அது அவருடைய மாமியாரே கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நல்ல அவருடைய அந்த நேரத்தில் அவங்க கேட்ட நேரத்தில் இவர் நல்ல படம் ஒரு 6-7 படங்கள் வந்து தொடர்ந்து ஒரு வருஷத்தில் 3 படம் 4 படம் ஹிட் கொடுத்துருந்தார். ஓரளவுக்கு செல்வாக்கில் இருக்கும்போது நாமளும் தயாரிக்கலாம்னு இவங்க நப்பாசையோடு அவருடைய மகள்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு அடங்கமறு அது இது பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ இங்கே பண்ணது பார்த்தா அவரே அடங்காமல் சுற்றிட்டுருக்கா, காலையாக சுற்றிட்டுருக்காரு. அடங்கமறு எடுத்தாங்க. அது ஓரளவு விமர்சன ரீதியாகவும் நல்ல கதைன்னு பேசப்பட்டது. அதுக்கடுத்து ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கடுத்து 3 படம் எடுத்தாங்க. பூமின்னு ஒன்று எடுத்தாங்க, இன்னொன்று வந்து அந்த சைரன் ஒன்று எடுத்தாங்க. 3 படமே வந்து 2 படம் ஃபெயிலியரு. அப்போது சுமாராக தான் போச்சு. 3 படமே சுமாராக போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் 100 கோடி நஷ்டம்ங்கிறதுக்கு இது கிடையாது. மிகப்பெரிய அளவில் தோல்வி அப்படின்னா மிகப்பெரிய அளவில் செலவும் கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்கள் பூமிக்கு கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் செலவு. அதான் அவருடைய சம்பளமாக நீங்கள் கொடுத்துருந்தா, சம்பளம் அநேகமாக அவருக்கு 10 கோடியோ 20 கோடியோ சம்பளம் கொடுத்துருந்தா 100 கோடி நஷ்டம்னு சொல்லலாம். இவருக்கு சம்பளமே கொடுக்காம படம் எடுத்துட்டீங்க, எவ்வளோ 5 கோடியில் எடுத்திருக்கலாம், 10 கோடியில் எடுத்திருக்கலாம். அப்போ 30 கோடி தானே போயிருக்கோம். ஆமாம், பிஸ்னஸ் ஒன்று இருக்கும் இல்லையா. அது பெரிய அளவுலாம் ஒரு பெரிய படமாக இல்லை. ஆமாம், மீடியம் பட்ஜெட் படமாக, மீடியம் பட்ஜெட் படம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் 20 கோடி ரூபா 30 கோடி ரூபா ஆயிருக்கும்ல. குறைந்தபட்சம் 50 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகிரும். ஓடிடி டிஜிட்டலே ஓடிடி எல்லாமே இருக்குது, ஆயிருக்கும். அப்புறம் 100 கோடி இவரால் எனக்கு நஷ்டம், நான் வட்டி கட்டிக்கிட்டு இது கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு புதுசாக கதை. அதாவது இவங்க கண்ணெல்லாமே நினைவு எல்லாமே பணம் தான். பணம் குறித்து தான் பேசி. இப்போ கூட விவாகரத்து வந்து கூட நான் அவரோட சேர்ந்து வாழறேன்னு சொல்லலை. அவங்க எங்கள் மாமியார் வீட்டில் நான் போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லலை. இவங்க வந்து மாமியார் வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. மாமியாரை பிடிக்கவே பிடிக்காது, என்னன்னு தெரில. அங்கே போனால் 1 மணி நேரம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை பாசம் இருக்குல்ல, தன்னுடைய மருமகள் இங்கே தவாமா ஒரு வாரம் இருமா தங்குமான்னு சொல்கிறாங்க. இல்லை, அடுத்த வந்த டக்குன்னு உடனே கிளம்பி விடுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம், அவ்வளோதான். இல்லை, ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நெருக்கடியில் வந்து இத்தனை வருஷமாக எப்படி நீ 14 வருஷமாக நீ வந்து கல்யாண நாளை கொண்டாடின, அப்படி உனக்கு நெருக்கடி இருக்குது அப்படின்னா நீ அன்றைக்கே போயிருப்பல்ல. இது வந்து அந்த கென்னிசா தூண்டுதலின் பேரில் கென்னிசா வந்தோன்னா புதுசு வந்தோன்னா பழசு கசக்குதும்பாங்கல்ல, அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, கெனிஷாவுடைய விஷயம் வந்து இவங்க தான் இது பண்ணது. அதுக்கு முன்னே வரைக்கும் ஒரு வீட்டில் அவங்க வீட்டிலே இருந்தார். கெனிஷாவுடைய மேட்டரை இவங்க கையில் எடுத்து இவரை வந்து சந்தேகப்பட்டு கொடைக்கானலில் இருக்கிற அவுடோர் ஷூட்டிங்கில் கெனிஷா வந்திருக்காங்க, அந்த ரூமில் இருக்காங்க, போய் பாருன்னு மேக்கப் மேனை வச்சு வீடியோ கால் எல்லாம் எடுத்து இது பண்ணது இவங்க தான். அப்போ வந்து அவங்கள நீங்கள் இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டீங்க. சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்ட மாதிரி தான் இவங்க. அவர் வந்து கெனிஷா மீட் பண்ணார், இது பண்ணார், போயாச்சு, குடும்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கார். நீங்கள் அடிக்கடி வந்து அவர் மேலே சந்தேகப்படுறீங்க இல்லையா. யார் கூட பேசினாலும் ஏன் அவங்க கூட பேசினேன், இந்த இவ்வளோ இது அதாவது ஒரு அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் எடுத்திருக்கேன், எதுக்கு எடுத்த, எவ்வளோ கொடுத்த, என்ன இம்பெரியான கேட்க ஆரம்பிக்கும் போது சந்தேகம் தானே. அந்த சந்தேகத்தை எடுத்த உடனே தான் இவங்க சந்தேகத்தால் ஏற்படுத்தின மன உளைச்சல் தான் அவருக்கு காரணம். அதை பற்றி இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. அதனால் இவங்க அந்த கனிஷா பற்றி இவங்களே தொடங்கி வச்சு இங்கே கொடைக்கானல் வந்திருக்காங்க, ஊட்டி வந்திருக்காங்க, எனக்கு தெரியாமல் வந்திருக்காங்க, நீ போய் பாருன்னு மேக்கப் மேனை வச்சு நீங்கள் சோதனை போட கனிஷாவுடைய ஆசை நீங்கள் தானே தூண்டி விடுறீங்க. ஒருத்தன் சும்மா இருந்தவனே அங்கேயே ஒன்று இருக்கா, சரி ஓகேன்னு போக ஒரு ரூட் நீங்கள் தான் ரூட் காட்டுறீங்க. அவர் உங்கள் கூட தானே இருந்தார் பொறுமையாக. நீங்கள் 2 வருஷம் முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்க, என் கணவர் மாதிரி இல்லை, என்னை அவ்வளோ தாங்கு நகராரு, என்னை உயிராக நேசிக்கிறார், இல்லை அவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு இவங்க தானே சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்ன நீங்களே இப்போ 14 வருஷத்தை பற்றி இப்போ பேசி என்ன இருக்குது. 2 வருஷம் முன்னாடி நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க, அவ்வளோ இணக்கமாக அந்யோன்யமாக இருந்தோன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 2 வருஷத்தில் தானே இப்போ வந்து 14 வருஷத்தை பற்றி இப்போ கேட்குறீங்க நீங்கள். இப்போ நீங்களே உங்களுக்குள்ளே அந்த புரிதல் இல்லாமல் இருக்கீங்க.
ஆனாலும் கூட இப்போவும் நீங்கள் வந்து அந்த காசு விஷயத்தை தான் பேசுகிறீங்க, காசுக்காக தான் பார்க்குறீங்களே தவிர, அவரோடு நான் முரண்பட்டு நடந்துட்டேன், அவருடைய அப்பா அம்மாவை மதித்து அவங்க கூட நான் அங்கே வீட்டில் போய் தங்கலை, அல்லது அவருடைய மனசு நோக்கிற மாதிரி நடந்துட்டேன், அதை வந்து நான் விட்டுட்டு இனிமேல் சேர்ந்து வாழங்கிற வார்த்தை ஒரு வரவே இல்லையே. ஒரு பெண்ணுக்கான வார்த்தை அதுதானே சார். ஆமாம், நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து வாழ்வோம், ஏதோ ஒரு உருக்கமாக ஒரு கடிதம் போட்டு வந்தால் முடிஞ்சிட்டு போகுது. அது ஒரு சிம்பத்தி வேறு மாதிரி போயிருக்கும். ஜனங்களே நம்ம பக்கம் நின்றுருப்பாங்க. ஆனால் 100 கோடி நஷ்டம் அடைஞ்சிச்சு. அவர் போகும்போது சும்மாவாக போனார், 5 கோடி கார் எடுத்துகிட்டு போனார், 5 இது பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்துகிட்டு போனார், சம்பாரிச்சு செருப்பு முத கொண்டு எடுத்துகிட்டு போனார். அது சம்பாரிச்சது அவன் தானே, சம்பாரிச்சவன் எடுத்துகிட்டு போவோம். வேற என்ன நீ சம்பாரிச்சதை எடுத்துகிட்டு போனார். அவர் சம்பாரிச்சதை எடுத்துகிட்டு போயிருக்கார். அப்படி இருந்தால் அவர் என்ன சொன்னார், நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போக வரல, வெறும் வரும்போது பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை, நடந்து தான் போனேன் நைட்டில் அப்படின்றார். அங்கே அப்பா கூட போகல, அந்த ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவர் சொல்லி உடனே அந்த ஏற்பாடு பண்ணி அந்த பங்களா அதுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்றார். அந்த இடத்துல தான் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்தார் அவர். அப்போது அவர் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல. சரி, எடுத்துகிட்டு போனாலும் கூட அவர் சம்பாதித்தது தான் எடுத்துகிட்டு போயிருக்கார், உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகல. அப்போது அதை அதே சமயத்தில் நீங்கள் நீங்கள் நாங்கள் சேர்ந்து வாழலான்னு சொல்கிறீங்களே தவிர, சேர்ந்து வாழறதுக்கான அடுத்த கட்டமாக நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. சவால் வர்ற மாதிரி தான் பேசுகிறீங்க. அதாவது அந்த புண்ணை ஆற விடாமல் அதை கீறுற மாதிரி தான் பேசுகிறீங்க. அதை நீங்கள் சவாலுக்கு சவாலாக இந்த ஈகோவில் இது பேசுகிற மாதிரி, ரொம்ப கோபத்தோடு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு, 2 பேருமே சேர்ந்து வாழறதுக்கான இதை பாருங்கள், அமைதியாக சிந்திங்க, 2 பேர் உட்காருங்க, பேசுங்க, விட்டு பேசுங்க, அடிக்கடி மீட் பண்ணுங்கள் அப்படி கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதெல்லாம் நீங்கள் மீட் பண்ணவே இல்லையே. நீங்கள் சவாலுக்கு சவால் தானே விட்டுட்டு இருந்தீங்க. அவருக்கு அதாவது ஒரு ஆம்பளையை நீங்கள் அவரை உசுப்பி விட, அதாவது அந்த மாதிரி ஏதாச்சும் கோபம் வர்ற மாதிரி பேச என்ன ஆகும், அவனா வெளியே துரத்துறது தான், பேசியே துரத்துறது, தள்ளி விடாமல் துரத்துறது, அவமானப்படுத்தி துரத்துறது. அவர் என்ன சொல்ல, மன ரீதியாகவும் உடல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டேன், அதனால தான் வெளியே வந்தேன் அப்படின்றார். இதுக்கு இல்லை, இதை நாங்கள் அப்படி பண்ணலை, சந்தேகப்படலைன்னு சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் 100 கோடி அந்த இது எடுத்துகிட்டு போனால் இதானே சொல்கிறாங்களே தவிர, நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை, சந்தேகப்படலை, அவருக்கு மன உளைச்சல் தரலை அப்படின்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சேர்ந்து வாழ விரும்பினா அதெல்லாம் சொல்லணும்ல, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நாங்கள் வாங்க பேசுவோம், மனம் விட்டு பேசுவோம், இது பண்ணுவோம். இல்லை, அது அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போங்க, அவங்க வேணான்னு சொல்கிறாங்க, அங்கே உட்காந்து பேசும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகும்ல. அவங்க அங்கே வருவார், வாப்பா அப்படின்னு அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம்ல. நீங்கள் அங்கே போக மாட்டேங்கிறீங்க. உங்கள் அம்மா கூட பக்கத்தில், உங்கள் அம்மா கூட நீ எல்லாமே அம்மா தான், அம்மா சொல்கிறதான் கேட்பேன்னா என்ன இருக்குது இதில்? வாழ வந்த பிறகு 2 குழந்தை பெற்றாச்சு, நீங்கள் புருஷனுங்க இருந்தால் சார்ந்து இருக்கணும். மாமியார் வீட்டில் தான் புருஷனுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கணும். அதை விட்டுட்டே நீங்கள் உங்கள் அம்மா வீட்டே சார்ந்து, அம்மா கூட நான் தனியாக இருப்பேன், அம்மா சொல்கிறதா நான் இன்னும் ஒரு பெரிய செல்வந்தருடைய மகள்ங்கிற உங்களை திமிரோட பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? அதுக்காக தான் இது நடக்குது. இப்போ வீட்டோட மாப்பிள்ளையாக போனதுக்கு என்ன காரணம் சார்? வீட்டோட மாப்பிள்ளை இல்லை, இவர் என்ன வீட்டோட மாப்பிள்ளை போகலை சார். கல்யாணம் பண்ணுறோம், தனியாக இவருக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு 2 பேர் பேரில் தான் இருக்காது. அவங்க வீட்டோடு இல்லை, இவர் தனியாக ஒரு வீடு இருக்குது, அவருக்கு பக்கத்தில் தான் இருக்காது. அவங்க மாமியார் இருக்கிற வீட்டில் அங்கே ஒரு பிரச்சனை, 7 பேர் சேர்ந்த ஒரு கோர்ட்டில் சீனெல்லாம் நடந்துட்டுருக்கு, சட்டம்லாம் பிரச்சனை நடந்துட்டுருக்குது. அந்த கல்பனா ஹவுஸுக்காக ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, சட்ட பிரச்சனை. எனக்கு தான் சொந்தம், அவனுக்கு தான் சொந்தம்னு அவங்களுக்குள்ளே ஒரு சட்ட பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அது வேறு. ஆனால் இவங்க தனியாக வீடு எல்லாம் வாங்கியிருக்காங்க, வாங்கி அதாவது நம்ம தனியாக இருப்போம் இங்கே எல்லாம். அவருடைய அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் கூட தனியாக தான் இருக்கார். அதனால் அவங்க அப்பா அம்மா ஒவ்வொருத்தர் வீடு வாங்கி நீ கல்யாணத்தில் முடிச்சாச்சு, இங்கே சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழுங்க அப்படின்ற, அடிக்கடி வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறதான். இந்த வகையில் தான் இவர் அந்த வீட்டுக்கு போக அவசியமே இல்லையே. இவர் என்ன ஒன்றுமில்லாத சும்மா வீட்டில் கேரா பிளாட்ஃபார்மாக என்ன, நீங்கள் அவங்க அந்த குடும்பத்தில் போய் வேலை பார்க்குறேன், அந்த குடும்பத்தில் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு, இவர் ஏறக்குறைய உங்களுக்கு பொன்முட்டை வாத்து மாதிரி தான். அவர் சம்பாதிக்கிறார், எந்த படத்தில் நடித்தாலும் குறைந்தபட்சம் 10 கோடி ரூபா வரும் இன்றைக்கி சாதாரணமாக. அப்போ சம்பாதிச்சிட்டு இருக்கார் அவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரோட கலந்து வாழணும், ஒன்றி வாழணும், அவரை புரிஞ்சுக்கிட்டு வாழணும், அல்லது அவரை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுட்டு வாழணும்.
இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சவாலுக்கு சவால் பேசுகிற மாதிரி, இல்லை நீ எப்படி பண்ணியா சரியா, நீ எப்படி பண்ணியா சரியா, இது தேவையில்லை. அதாவது நீங்கள் குடும்பம் வந்துட்டீங்க, 2 குழந்தை வரை பார்த்துட்டீங்க, அந்த குழந்தைங்களாம் பெருசாக வளர்ந்தாச்சு. ஆனால் இன்னும் பக்குவம் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகுது? சவாலுக்கு சவால் தானே பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இவர் அறிக்கை, அவர் ஒரு அறிக்கை, அவர் ஒரு அறிக்கை, இவர் அறிக்கை அவர் கொடுத்தாரு. அறிக்கை இல்லாமல் வேறு மாதிரி கொடுங்க, மனசு ஜெயிக்கிற மாதிரி கொடுங்க, அல்லது நீங்கள் இறங்கி வாங்க. போட்டிக்கு போட்டி என்ன ஆகும் உங்களுக்கு? இப்படியே இன்னும் கொஞ்சம் உசுப்பி வந்து பிரிவு தான் பெருசாக போகும். சேர்ந்து வாழக்கூடாதுங்கிற ஒரு ஒரு கங்கணம் கட்டிட்டு அவர் வந்து ரொம்ப அவரே உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதுதான். இப்போ கெனிஷா வந்து ஒரு நடிகை கிடையாது, வெறும் பாடகி தானே சார்? அவங்க பாடகி. இவர் எப்படி சார்? இவங்க எப்படி யோகா இதெல்லாம் இது பண்ணுவாங்க, டாக்டரேட் மாதிரி. ஆமாம், ஹீலிங் சென்டர், கிளினிக் சென்டர். அதுக்காக தான் இவர் வந்து கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆகும்போது அங்கே போயிட்டுருக்காரு. யோகா அதெல்லாம் கற்றுக்கும் போது இது பண்ணும்போது அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆனவங்க ஏற்கனவே. அதனால் அவங்க டைவர்ஸ் ஆகிட்டு அவங்க வந்து அவங்க தொழிலை பார்த்துட்டுருங்க. ஒரு ஆல்பம் போடும்போது அந்த ஆல்பத்தை வெளியிடுறதுக்கு இவரை கூப்பிட்றாங்க. அது ஜீவா தான் கூப்பிட்டு போகிறார். ஜீவா இவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு அதை அங்கே அறிமுகப்படுத்தி அந்த ஆல்பம்லாம் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு பிறகு தான் வந்து இவரோட மலை உளைச்சல் இதெல்லாம் யோகா நீங்கள் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், வாங்க நீங்கள் கற்றுக்கங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை யோகா பண்ண ஆரம்பித்து அதுக்குள்ளே அப்படி அதாவது ஒரு வீட்டில் வந்து நீங்கள் வீட்டில் இங்கே வந்து சரியான இது இல்லை, புரிதல் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க? வெளியே தேட வேண்டியிருக்கும். சாப்பாடு சரியில்லை, மரியாதை இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஹோட்டலுக்கு போனால் சர்வர் மரியாதையோடு ஏக மரியாதையோடு நல்ல ஒரு விருந்து படைக்க ஆட்கள் இருக்காங்க, அப்படி இருக்காங்க. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மன உளைச்சல் தானே அவருக்கு வெளியே போக துரத்துது. அவராக போலியே, நீங்கள் கொடுத்த குடைச்சலும் நீங்கள் கொடுத்த அந்த அவமரியாதையும் தான் அவர் வந்து வெளியே துரத்தியது. இதுக்கு நீங்கள் வந்து என்ன இதுலேருந்து இதுக்கு என்ன செய்யலான்னு இப்போ யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் போட்டு அறிக்கை கொடுக்குறீங்க. அதுதானே ஒரு இது. யாராக இருந்தால் நமக்கு வந்து இதனால் அவங்கக்கிட்ட அவர்கிட்ட காசு வாங்கிட்டு இவர்கிட்ட காசு இவனுக்கு பேசலை. நம்ம நடுநிலை இதுதான் உண்மையான சம்பவம். இதுதான் உண்மையான விஷயத்தை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. அறிக்கையில் சொல்கிறதெல்லாம் அவர் வந்தார், 5 கோடிக்கான கார் எடுத்துகிட்டு போனார், இது சும்மாவாக போனார், இது போனார், அப்படி அவங்க அம்மா வந்து 100 கோடி எனக்கு நஷ்டம் வச்சுட்டா, இதுதான் சொல்லிட்டீங்க. உண்மையான காரணத்தை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. நான் இறங்கி வந்துட்டேன், அதெல்லாம் விட்டுருவோம், வாங்க நம்ம பசங்களை சேர்ந்து வாழ்வோம், ஒரு தன்மையான வார்த்தைகள் இருக்குது சார். அதாவது சாதாரண குடிகாரனாக இருந்தாலும் கூட அவன் கோபம் வந்து அடிச்சுட்டு போயிட்டா அதோட இதாகிடும். சில இடங்களில் குடிகாரனாக இருந்தாலும் கூட தனக்கு ஒரு துணை வேணும்னு பிம்பாங்க. அவன் அடித்தாலும் உதைச்சாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அவன் குடிகாரன் பொண்டாட்டியாக இருந்தாலும் அவனுக்கு அவன் பொண்டாட்டி இன்னாருடைய பொண்டாட்டின்னு ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல, இதை கவனிப்பாங்க சில பேர். அதாவது சாதாரண ஆட்களை வந்து இப்படி யாராச்சும் ஒரு துணையோடு இருக்கணும், இந்த ஃபேமிலிக்கு இந்த சமுதாயத்தில் வாழணும்னு சொல்லும்போது ஒரு துணையோடு இருக்கணும் அப்படின்னு இவங்க அவங்க அம்மா இருக்கிறனால இவங்க இப்போ சொல்லலாம். அவங்க அம்மா எப்பவும் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நாளைக்கு இவங்களே திருமணம் பண்ணால் அந்த 40 லட்சம் இவங்க தர முடியாது இல்லையா? அப்படியா இருந்துருக்கு போகிறாங்க இவங்க வந்து ஒரு பெரிய படாட பொறுத்தல தான் இருப்பாங்க. இந்த விதவிதமாக புடவை கட்டி இது கட்டி ஒரு நல்ல ஒரு அலங்காரத்தோடு தான் இருக்காங்க. இவங்களை நாளைக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன சொல்லுங்கள்? அது உண்டு, பண்ணிவிட்டா அதோட 40 லட்சமும் போயிடும். அது ஆனால் 40 லட்சமெல்லாம் வந்து தர முடியுமாங்கிறது வேறு. சினிமா ஃபீல்டில் டெய்லி உங்களுக்கு வந்து என்ன அவருடைய சம்பளம் என்ன? விஜய் சொல்லிட்டு இருந்தார்ல 200 கோடி, நான் 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. நீங்கள் மாதத்துக்கு 40 லட்சம் கொடுக்க வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கணும். ஒரு வருஷத்தில் ஒரு படம் தான் ஓடிச்சு, ஒரு வருஷத்தில் 4 படம் போகல. அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு? அவரே வந்து எப்பான்னு இது பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சினிமாங்கிறது ஒரு வியாபாரம் மாதிரி தான். இதில் நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா மறுபடியும் நீங்கள் மேலே ஏறுறதுக்கு என்ன? அது காசு இருக்கணும்ல. நேற்று வந்து சிவகார்த்தியன் கூட டம்மி ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம், அந்த நிலைமைக்கு மார்க்கெட் இறங்கிருச்சு. ஆமாம், உங்களுக்கு அவரே வந்து இப்போ 40 கோடியே கேட்குறாரு அவரை. வைங்க, அது சரி. இது ஒரு படம் ஓடினா ஒரு காசு ஏறலாம், ஒரு படம் ஓடலைன்னா இறங்கிடும். இப்படி இருக்குது சினிமா. அதெல்லாம் இப்போ இந்த தேட்டருக்கு ஆளே வர மாட்டேங்க, அது வேற. இப்படி சினிமாவே ஒரு வழியாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் மாதத்துக்கு 40 லட்சங்கிறது உங்களுக்கான பேராசை தான். அது பணத்தாசை, பேராசை, அதுதான் உங்களுக்கு காட்டுறீங்களே தவிர கணவனோடு சேர்ந்து வாழணுங்கிறத நீங்கள் காட்டவே இல்லை. அதுக்கு வந்து முயற்சி பண்ணவே இல்லை. அதற்கான புரிதலும் இல்லை, அதற்கான பேச்சு உங்கள்கிட்ட இல்லை, அதற்கான நடவடிக்கையும் இல்லை, அதற்கான பணிவும் இல்லை. ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு கை ஓங்கும்போது இன்னொரு கை வந்து பணிவா அப்படின்ட்டால் சரி, அடிக்க போகிறதில்ல, விட்டு போய் ஓங்கி வர்றான்னா நீங்கள் அப்படி சும்மா நீங்களும் ஓங்குனீங்கன்னா என்ன ஆகும்? சண்டை தான். இப்படி சும்மா அப்படி நின்ட்டிங்கன்னா அதோட சரி சார், சரி ஓகே அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க.
அடுத்து ஒரு 2 நாளில் வந்து மறுபடியும் அது சமாதானமாக போயிடும். கணவன் மனைவிக்கான இது அது அவ்வளோதானே சார். பகல் எல்லாமே கொஞ்சம் சண்டை போட்டாலும் நைட்டில் இதாகிடும், அவங்களுக்குள்ள புரிதல் வந்துடும். எப்படிப்பட்ட குடிகாரனாக இருந்தாலும் வந்துடும். அது இதுதான் நீங்கள் விட்டு கொடுக்கணும். குடிகாரங்கிறனால யாரும் விட்டு கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொன்னாங்க, குடிகாரன் தான் என்ன பண்ணுறது, அவன் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் வேணும் இல்லைங்க. அவன் இல்லைன்னா கண்டமாக வருவான் வீட்டுக்குள்ளே. அதனால் அவன் குடிச்சிட்டு இங்கே சத்தம் போட்டாலும் என்னை அடித்தாலும் கூட இருக்கட்டும், சாப்பிட்டுட்டு போட்டோன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்படி மிச்சர் சாப்பிட்ற ஆசாமிங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து இங்கே மிச்சர் சாப்பிடாவிட்டாலும் கூட ஒரு பொண்ணு விட்டு விடுற வார்த்தை ஒரு பெரிய ஹீரோ, பிரபலமான ஒரு நடிகருக்கு மனைவியாக இருக்கீங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகணுங்கிறத பல பேர் நடிகர்கள் எல்லோருமே யோக்கியமானவங்க, எல்லோருமே குடும்பத்தை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க நடிக்க போகிறாங்க, சம்பாரித்து கொண்டாந்து மனைவிக்கிட்ட தான் தர்றாங்க. மனைவிக்கிட்ட சொத்து பத்து எல்லாம் கொடுத்து அவங்க பாட்டில் சம்பாதிக்க போகிறாங்க. போகிற இடத்துல நல்லது கிடையாது, அதான் நடக்கும் சார். சினிமாவில் இருக்கிற மட்டும் எல்லோருக்குமே உண்டு. சாதாரண மெடிக்கல் ரெப்பாக இருந்தாலும் இவங்க இருந்தாலும் வெளியூர் போனால் அங்கே ஏதாச்சும் ஒன்று நடக்க தான் செய்யும். அதுக்காக கூடவே நீங்கள் போயிட்டு இருப்பீங்களா? அது உண்டு. இது வந்து எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இது தவிர்க்க முடியாத. சினிமாவுக்குள்ளே இருக்கீங்க, அதை முத்தம் கொடுக்குறதும் கட்டி பிடிக்கிறதும் ஒரு தடவை நட்பாக இருக்கிறதும் ஈஸி, சகஜம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு பாடல் காட்சி எடுக்கும் போதே வந்து 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கணும்பாங்க. கெமிஸ்ட்ரி இல்லைன்னா பாடலே சரியில்லை அப்படிம்பாங்க. மறுபடியும் ரீஷூட் பண்ணுவாங்க. என்னங்க நடிக்கிறீங்க நீங்கள், ஆளுக்கு ஒரு பக்கம் முறைச்சிட்டு நிற்கிறீங்க அப்படிம்பாங்க. காதல் காட்சியில் முறைச்சிட்டு இருந்தால் முடியுமா? அதுதான் இதான் சினிமா. அதுதான் சினிமா. தெரிஞ்சு தானே வந்திருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க. அவ கூட இருக்கார், இவர் கூட இருக்கார், கொடைக்கானலில் அவர் கூட வந்திருக்காரு, இங்கே அவருக்கு அந்த பொண்ணோடு இருக்கார், அப்புறம் பொன்னியின் செல்வன் அந்த நடிகை கூட சுற்றிட்டு இருக்காரு, அவளை தான் கல்யாணம் பண்ணி இப்படி வாழ முடியுமாங்க? கண்டதுக்கெல்லாம் நீங்கள் சந்தேகப்பட்டு கண்டதுக்கெல்லாம் அதுக்காக சவாலுக்கு சவால் போட்டிக்கு போட்டி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வாழ முடியாது, யாராக இருந்தாலும் கூட. இதுதான். ஜெயம் ரவியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்த்தி நமக்கு அறிமுகமாகறாங்க. ஆமாம். அப்போ அவங்களோட எந்த ஒரு பொது வழியில் அவங்க வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோம்லியான லுக்கில் தான் இருப்பாங்க இல்லையா சார்? ஒரு சேரீ கட்டிட்டு கொஞ்சம் காஸ்டியூம், அது ரொம்ப கண்ணு கூசாத அளவுக்கு நல்ல காஸ்டியூம், நல்ல செலவு, ஹோம்லின்னு சொல்லலாம். பட் கெனிஷா பார்த்தீங்கன்னா அவங்களும் ஜெயரவிக்கு வேலை தான் அறிமுகம் ஆகிறாங்க. அவங்கள நீங்கள் பொது வழியில் பார்த்தாலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு பிரா ஜட்டி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு ரொம்ப கண்ணு கூசுறால ஒரு கிளுகிழப்பான ஒரு கவர்ச்சியாக தெரியுறாங்க இல்லையா? இதெல்லாம் காட்டி தான் மயக்கினாங்களா, இல்லை அவங்களோட மனசு அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அவர் அங்கே இருக்கும்போது அதாவது சார், நீங்கள் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க, இல்லை பசியாக இருக்கீங்கன்னா யாராவது கூப்பிட்டு சோறு போட்டு அது உங்களுக்கு ஒரு இது வந்து சிம்பத்தி வந்துடும். திடீர்னு பசி, அதை ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொன்னால் உங்களுக்கு அந்த இதாகிடும். ஒரு கொடி டக்குன்னு நீங்கள் ஒரு ஏதாச்சும் கம்பு இதாக டக்குன்னு ஏறிடும். அதுக்கு ஒரு ஆதரவு வேணும், அது ஒரு ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் வேணும். சில விஷயங்கள் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும் சார், 5 நிமிஷத்துலேயே இதாகிடும். சில சாவுகள் 5 நிமிஷத்தில் போயிருக்கோம். அந்த விஜய்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்க வந்து யாரோ நினச்சிருந்தா இது பண்ண ஒரு கல்யாணமான ஒரு டைரக்டரை லவ் பண்ணி அவர் ஏமாற்றி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் யாராவது ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தால் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க, புரிய வச்சுருக்கலாம். ஏன் கல்யாணமான ஒரு தான் ஏன் நீ லவ் பண்ண, உனக்காக ஆட்கள் இருக்காங்கவா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருக்கும்ல. அதே மாதிரி தான் உங்களுக்கு குஷ்பு வந்து அந்த பக்கம் வந்து பிரபுவால் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும், மிகப்பெரிய வருது. பிரபு பிரபு கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் நடந்துச்சு இல்லை, கல்யாணம்லாம் நடந்து இதெல்லாம் நடந்து அதெல்லாம் நடந்து இதான பிறகு இந்த சிவாஜி துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அதை பெரிய பிரச்சனை ஆகிட்டு அதுக்கு பிறகு என்ன ஆகாது, அவங்க மன வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ சுந்தர்சி சொல்கிறாரு, என்னம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோயின்னு, உங்களுக்கு உங்கள் அழகுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்க. இந்த ஆறுதல் தான் சார் 5 நிமிஷத்தில் பற்றிக்கிச்சு சார். அந்த காலத்தில் விக்னேஷன். ஆமாம், 5 நிமிஷம் தான் சார் அது. அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் யார் ஒரு தாங்கிறதுக்கு ஒரு தோல் கிடைச்சா போகிறோம் சார். தாங்கிறதுக்கு தோல் கிடைச்சதுன்னா உடனே இதாகிடும் சார். இதுதான் அந்த இடத்துல அழகு இது எல்லாம் கிடையாது. அதை சொல்லுவாங்கள்ல, விளக்கணைச்சிட்டா எல்லா பொண்ணும் அழகு தான் சார். என்ன, விளக்கணைச்சிட்டா எல்லா பொண்ணும் அழகு தான். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு தாங்கிறதுக்கு ஒரு தோல் நமக்கு கிடைக்கும் போது அது ஒரு சுகம். அதுதான், அது என்ன ஏதுன்னு கிடையாது. பரவாயில்ல, நமக்கு அன்பு பாராட்ட ஒரு ஆள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. இப்படி தான் அந்த விஷால்